சாரிபுத்தரும் மொக்கல்லானரும் புத்தரின் சீடர்களான பின் புத்தர் இராஜகிருகத்தில் தங்கியிருந்தார். அப்போது தந்தை சுத்தோதனர் தன் மகனை ஒருமுறை காண வேண்டும் என்று ஏங்கினார். கலுதாயின் புத்தரிடம் வந்து, உலகப் புகழ் பெற்ற ததாகதரே, தங்கள் தந்தை தங்களின் வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார் என்று பணிவுடன் தெரிவித்தார். தந்தையின் வேண்டுகோளை ஏற்ற புத்தர் தம் சீடர்களுடன் அமைதியான பயணமாக கபிலவஸ்துவை நோக்கி புறப்பட்டார். இளவரசர் சித்தார்த்தர் திரும்பி வருகிறார் என்ற செய்தி சாக்கிய தேசமெங்கும் பரவியது. மக்களின் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது. தூரத்தில் புத்தரை கண்ட சுத்தோதனரும் மகா பிரஜாபதியும் அவரின் ஒளிமிகு தோற்றத்தைக் கண்டு கண்களில் கண்ணீருடன் நின்றார்கள். தம் மகனின் ஆன்மீக பெருமையை உணர்ந்த சுத்தோதனர் தேரிலிருந்து இறங்கி புத்தருக்கு பணிவுடன் வந்தனம் செலுத்தினார். தந்தையின் இதயம் மகிழ்ச்சியும் துயரமும் கலந்த உணர்வில் துடித்தது. சித்தார்த், மீண்டும் என் மகனாக வந்திரு என்று மனதில் நினைத்தார். அப்பொழுது புத்தர் கூறினார், அன்பை எல்லோரிடமும் சமமாக பகிருங்கள். தம்மம் மனிதர்களுக்கு அமைதியையும் விடுதலையையும் தரும். அடுத்த நாள் புத்தர் தான பாத்திரம் ஏந்தி வீடு வீடாகச் சென்று தானம் பெற்றார். இதைக் கண்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். புத்தரின் வார்த்தைகள் சுத்தோதனரின் இதயத்தை மாற்றின. நீங்கள் கூறிய தம்மத்தை நான் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பேன் என்று அவர் மனமாறினார்.